இந்த இயக்கத்தோட தலைவரா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அஞ்சா நெஞ்சர்களை அருந்தம்பிகளாக பெறும் பேரு பெற்றேன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெருமைப்பட்டது போல நான் பெருமைப்படுகிறேன். இந்த உணர்வை, உற்சாகத்தை, எழுச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கும் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்த எண்ணொற்றான் கொள் எனும் சொல்லுன்னு ஐயன் வள்ளுவர் சொன்னபடி அவருடைய செயல்கள், கழக பணிகள், மக்கள் தொண்டு அமைஞ்சிருக்கு. கழகத்திற்கான பணி, மக்களுக்கான பணி ரெண்டிலும் எனக்கு துணையா மட்டும் இல்ல, துணையாக தம்பி உதயநிதி இருக்கிறார். அந்த உழைப்பை பார்த்துத்தான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு 30 வயசு இருக்கும் போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்கினாங்க. அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாங்க காப்பாத்தின மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் கொள்கைப்படையா இளைஞரணி செயல்பட்டு வர்றத இந்த சேலம் மாநாடு நாட்டுக்கே சொல்லிடுச்சு. எந்த கும்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. இப்படி என்னை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வச்ச இளைஞரணி செயலாளர், மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒட்டுமொத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இளைஞரணி என் தாய் வீடு. என்னை வளர்த்த, என்னை உருவாக்கிய இடம். நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வர்றதுக்கும், தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டதே இந்த இளைஞரணி தான். அதனால எனக்கு எப்போதும் தனி பாசமும் உரிமையும் உண்டு. 1980 ஆண்டு ஜூலை 20 நாள் மதுரை ஜான்சிராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு. அன்று முதல் நகரம், கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டை நான் வலம் வந்தேன். மாநாடுகள் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால பலரையும் அண்ணாந்து பார்க்க வச்சது. போராட்ட களங்களில் இளைஞர்களை அதிகமாக பங்கெடுத்தாங்க. தேர்தல் பரப்புரைகளில் இளைஞர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 1980 ஆண்டு முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞரணி. உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார்னா அந்த உழைப்புக்கு இளைஞரணி தம்பிமார்கள் என்னை உற்சாகம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் நான் சுறுசுறுப்பா இயங்க இன்னொரு முக்கிய காரணம், என்னை சுத்தி இளைஞர்களே இருந்தாங்க. இளைஞர்களால் உருவான போர்க்கருவிதான் இந்த ஸ்டாலின். நான் மட்டும் இல்ல, ஏராளமான தளபதிகளை உருவாக்கின ஈடு இணையற்ற அணிதான் இளைஞரணி. எங்களால் உருவாக்கப்பட்ட பலரும் எம்எல்ஏ, எம்பிக்களா, அமைச்சர்களா, மாவட்ட செயலாளர்களா உயர்ந்தாங்க. நாளை அத்தகைய பொறுப்புகளுக்கு நீங்கள் வரலாம், வருவீங்க, வரணும், வருவீங்கள. அந்த உயரத்துக்கு உங்க உழைப்பால உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்குங்க. இளைஞரணி தம்பிமார்களே, நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிற கொள்கை உணவு எது தெரியுமா?
பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கொண்ட நம்முடைய தமிழினத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க. நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையும் அதுக்காக போராடின தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.